தேசத்தின் எல்லை எங்கும் வாசகர் தொல்லை தர பாரத மண்ணில் அமைதி பேதையர் நம்மில் சில வேதங்கள் பேச போக பாரதம் போர்க்களம் போலானதே. தேவை அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை அன்பின் தெய்வம் இயேசு தேவன் அனுகிரகம் இன்று இந்திய தேவை. அன்பு தேவை அன்பு தேவை அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை அன்பின் தெய்வம் இயேசு தேவன் அனுகிரகம் இன்று இந்திய தேவை. வந்தே மாதரம் சொல்லும் போது தேசிய ஒற்றுமை ஓங்குமே.
கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற அனைத்து நன்மைகளையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வாராக. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்முடைய திருப்பாதம் வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தம்முடைய வாக்கின்படி சத்தியத்தை விளங்கிக் கொள்ள, உண்மையை தெரிந்து கொள்ள, எங்கள் வாழ்வில் விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அடியினை மறைத்து உம்முடைய வார்த்தைகளை விளங்க செய்து தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முடிய. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம் அல்ல, அது ஒரு வாழ்வியல், அது ஒரு குடும்பம் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு தலைப்பிலே கடந்த நாட்களிலே நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே ஒரு ராஜா தான். அவர் ராஜாதி ராஜாவாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார், மனுக்குலத்தை மீட்கும்படியாக. இனியும் அவர் வரும் பொழுது ராஜாதி ராஜாவாகவே வரப்போகிறார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். இந்த வேத பகுதியை வாசிக்கின்ற பொழுது அவர் இனி வரும் பொழுது அவர் ராஜாதி ராஜாவாகத்தான் வரப்போகிறார் என்பதை குறித்து நாம் இங்கே தெளிவாக பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் ஏற்கனவே ராஜாதி ராஜாவாகத்தான் வந்தார். எதற்கு ராஜாவாக வந்தார்? ஒரு ராஜா என்றால் ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும். ஒரு ராஜ்யம் இல்லாமல் ராஜா இருந்து பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் ராஜா என்று சொல்லுகிறது. அப்படியானால் அவர் எதற்கான ராஜா என்பதை நாம் இந்த நாளிலே தெரிந்து கொண்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்தார். அதே வேளையில் அவரை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக முன்னடையாளமாக வந்த யோவான் ஸ்நானகனும் அதே வார்த்தையை சொல்லுகிறார்: பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜா என்று சொன்னால் அவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கும். அவர்களுக்கென்று சானாதிபதிகள் இருப்பார்கள், அவர்களுக்கென்று போர்ச்செபர்கள் இருப்பார்கள். அவர் ஆளுகை செய்து கொண்டிருப்பார். அவர்கள் ஆளுகை கீழாக ஜனக்கூட்டம் திரளாக இருக்கும். இதுதான் ராஜ்யம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. யோவான் ஸ்நானகனும் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
நாம் இந்த உலகத்திலே அநேக ராஜ்யங்களை நாம் இந்த பூமியிலே பார்த்திருக்கிறோம். நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் ஏற்கனவே பல ராஜ்யங்கள் இந்த பூமியிலே இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஹிட்லர் ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முயற்சித்தான், கடைசியில் தோல்வி அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். கிரேக்கு சாம்ராஜ்யம், கிரேட் அலெக்சாண்டர் என்பவரும் அவர் உலகம் முழுதும் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக அவர் பிரயாசப்பட்டார். அதுவும் தோல்வியில் முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அலெக்சாண்டர் இந்த உலகத்திலே அநேக நாடுகளை பிடித்த ஒரு பெரிய ஒரு ராஜா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒரு ராஜா என்று சொன்ன உடனே இந்த பூமியிலே ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இருந்த ஏரோது ராஜா பயந்து விட்டான். அவன் ஒரு யூதன் அல்ல, ஆனால் அவன் யூத மதத்தை தழுவி கொண்டவர். ஏனென்றால் யூத ஜனங்களுக்கு தன்னை ராஜாவாக அவன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டபடியினாலே யூத மதத்திற்கு தன்னை மாற்றிக்கொண்டான். ஆகவே அவன் ஒரு யூதனாக தன்னை அடையாளப்படுத்தினான். அந்த ராஜா, ஏரோது ராஜா, இதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அந்த காலகட்டத்திலே, அந்த இடத்திலே இப்பொழுது அவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. இன்னொரு ராஜா பிறந்து விட்டாரா என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு கலக்கம் வந்து விட்டது. எப்படி இது சாத்தியம்? நான் இருக்கும் பொழுது இன்னொரு ராஜா எங்கிருந்து வர முடியும்? ஒருவேளை அவன் வந்து என்னுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வான் என்று சொல்லிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக அவன் பல காரியங்களை செய்கின்றான். ஒன்றும் வாய்க்காமல் போகின்றபடியினாலே கடைசியாக அவன் செய்கிற காரியம் என்னவென்று சொல்லி நாம் பார்த்தால், 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொலை செய்து விட்டால் இந்த ராஜா மடிந்து விடுவான் என்று சொல்லி நினைத்து கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவை அவனால் கொலை செய்ய முடியவில்லை. தேவதூதனால் இயேசு கிறிஸ்து பாதுகாப்பாக எடுத்து செல்லப்பட்டு வளர்க்கப்படுகின்றார். சரி, இப்போ ஏரோது நினைக்கிறான், என்னுடைய பூமியில் நான் ஸ்தாபித்திருக்கிற இந்த ராஜ்யத்தை பிடிப்பதற்கு இயேசு வந்திருக்கிறார் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார். யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இயேசு பிரயுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார், நான் ராஜா தான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல என்று அவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லிவிட்டார். அப்படியானால் ஏரோது நினைத்தது போல அவர் இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பதற்காக வரவில்லை. அவர் பரலோகத்தில் ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதுக்கு பிதா இருக்கின்றார், குமாரன் இருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார்கள். இவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இவர் மூவரும் ஒன்றுதான். ஆவி, ஆத்துமா, சரீரம் போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவர்களுடைய ராஜ்யம் பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அந்த பரலோகத்தின் ராஜ்யத்தை தான் இந்த பூமியில இருக்கிற மனு குலத்திற்கு உள்ளாக அவர் கட்டி எழுப்பும்படியாக வந்திருக்கிறார். அதைதான் அவர் தெளிவாக சொல்கிறார். என் ராஜ்யம் இந்த உலகத்தில் பூமியில் ஆட்சி செய்வது அல்ல. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஆட்சி செய்வதாக இருந்திருக்கும் என்று சொன்னால், இந்த பூமியிலே அவர்தான் ராஜாவா இருந்திருப்பார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் தான் அவருடைய சாணாதிபதிகளாக அங்கங்கே அமர்ந்திருக்க முடியும். கிறிஸ்துவை அறியாதவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களும் இங்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்க முடியாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான் இங்கே ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாம் தவறாக நினைத்து விடுகிறோம். அப்படி அல்ல. கிறிஸ்து இந்த உலகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இந்த உலகத்தின் ராஜ்யம் என்று சொன்னால் அதற்கு நிலப்பரப்பு தான் முக்கியமான காரணமாக இருக்கும். நிலப்பரப்பை தான் அந்த ராஜாக்கள் பிடிப்பார்கள். கிரேட் அலெக்சாண்டரும் அப்படித்தான் நிலப்பரப்புகளை பிடித்தான், கடைசியில் தோல்வியில் முடிந்தான். அதே போலதான் இங்கே அலெக்சாண்டரை நாம் ஹிட்லரையும் பார்க்கும் பொழுது அலெக்சாண்டரையும் பார்க்கும், இருவரும் அப்படியே தான் செயல்பட்டார்கள்.
ஆனால் இயேசு நிலப்பரப்பை கொண்ட எந்த ஒரு ராஜ்யத்தையும் கட்டி எழுப்புவதற்கு வரவே இல்லை. அவர் கட்டி எழுப்ப வந்ததெல்லாம் மனுக்குலமாகிய நமக்குள் அவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி நம்மை அவரிடமாக சேர்த்து கொள்ள வந்தார். அப்போ இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் சரியாக கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளாக தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வந்தார். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் யார் மூலமாக இந்த பூமியிலே நமக்குள் வருகிறது என்றால், கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்குள் வருகிறது. கிறிஸ்து இயேசு தான் அந்த பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே நமக்காக கொண்டு வந்தார். இந்த பரலோக ராஜ்யம் எங்கிருந்து வருகிறது என்றால் பரலோகத்திலிருந்து வருகிறது. எப்படி ஒரு கிரேட் அலெக்சாண்டர் ஒரு கிரேக்க ஒரு ராஜாவாக இருந்தாலும், கிரேக்க சாம்ராஜ்யத்தில் அவன் எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்தாலும், உலகமெங்கும் ஆங்காங்கே நிலங்களை பிடித்து பிடித்து அந்தந்த இடங்களிலே அவன் தன் ராஜ்யத்தை கட்டி எழுப்பினான். அப்படியானால் அவன் அரசாளுகிற இடம் என்பது அவனுடைய சொந்த தேசம். ஆனால் அவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கம் என்பது உலகம் எங்கும். அவன் எல்லா இடத்திலும் அவன் ஆட்சி செய்வதில்லை. ஒரு இடத்தில் தான் ஆட்சி செய்வான். மற்ற இடங்களிலே அவனுடைய ஸ்தானாதிபதிகள் ஆட்சிகளை செய்வார்கள். அந்த ஆட்சி அவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கும். அங்கு உள்ள காரியங்களுக்கு இங்கு இருக்கிறவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தினுடைய காரியம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்திலிருந்து வந்தார். பரலோகத்தில் தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியினுடைய விரிவாக்கம் இந்த பூமியிலே மனுக்குலத்திற்குள்ளாக அவர் கொண்டு வருகிறார். மனுக்குலத்திற்காக கொண்டு வருகிறார். அதுதான் அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும் புரிவதற்கு. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நமக்குள்ளே அவர் பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு வந்திருக்கிறார். இதற்கான ஆட்சி எங்கே நடந்து கொண்டிருக்கும் என்றால் பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கும். ஆகவே நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழும் பொழுது, மற்றவர்களையும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வழிநடத்தும் பொழுது, ஒவ்வொருவருக்கு உள்ளும் அவருடைய ராஜ்யம் வருகிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய ராஜ்யம் வருகிறது. அப்போ அவருடைய ராஜ்யம் நமக்குள் வந்து விட்டால் அவர் நம்மை அங்கிருந்து ஆட்சி செய்கிறார். அப்படியானால் இப்போ எப்படி அங்கிருந்து நம்மை இங்கே ஆட்சி செய்ய முடியும்? நாம் ஒரு ராஜ்யத்துக்கு கீழ் இருந்தால் அந்த ராஜ்யம் எங்கிருந்தாலும் அந்த ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறவருடைய தேவைகளை அந்த ராஜ்யத்திலிருந்து நமக்கு செய்து கொடுக்கப்படும். அதே போலதான் நாமும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது, கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய ராஜ்யம் நமக்குள் வரும் பொழுது நம்மை வழி நடத்துகிறது பரலோகம். பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவின் இடத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லும் பொழுது நம் தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கின்றார். அப்போ இங்கே நமக்கு நம்மை வழிநடத்துவதற்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளாமல் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இங்கே வாழ முடியாது. அவருடைய பிள்ளையாய் நாம் யாரெல்லாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமோ அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை அவர் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அனுதின வாழ்விலே இந்த உலகத்திலே நம்மை வழி நடத்துகிறார். அப்படியானால் நமக்குள் இருக்கிற அந்த ராஜ்யத்தின் ஆட்சி பரலோகத்தில் இருக்கிறது. அதற்கு பிதா, குமாரன், பரிசுத்த திருத்துவமான அவர்கள் ராஜாவாக இருக்கிறார்கள். நாம் அவருடைய ஜனங்களாக, அவருடைய ஸ்தானாதிபதிகளாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தின் நிலப்பரப்பை பிடிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற மனுக்குலத்தின் மனங்களை அவரிடம் திருப்புவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தான் அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னது சரியாகத்தான் சொன்னார். அவர் பூமியில் ஆட்சி செய்வதற்கு வரவில்லை. நீங்கள் வேதத்தில் படித்தீர்கள் என்றால் சில நேரங்களிலே அவரை பிடித்து கொண்டு தங்களுக்கு ராஜாவாக்க முயற்சியும் செய்தார்கள். கர்த்தர் அவர் நடுவில் இருந்து விலகி போனார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆகவே அவருடைய ராஜாங்கத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம்
நாம் இந்த உலகத்துக்குரிய ராஜாக்களைப் போல ராஜ்யங்களைப் போல இங்கே நாம் நிலப்பரப்பை கொண்ட ஒரு விரிவாக்கத்தை நாம் நாடவோ தேடவோ கூடாது. அது கிடையாது. அவருடைய ராஜ்யம் மன ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. அது முடிவில்லாத ராஜ்யம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ராஜ்யமும் முடிவு பெற்று விட்டது. இப்போ இருக்கிற ராஜ்யங்களும் முடிவு பெறும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் முடிவில்லாதது, அது நிலையானது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்பேற்பட்ட ஒரு ராஜாவை நாம் கொண்டிருக்கிறோம். முடிவில்லாத ராஜ்யத்தின் ராஜாவை நாம் நமக்கு ராஜாவாக கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை இந்த பூலகத்தில் நாம் வாழுகின்ற நாளெல்லாம் நம்மை வழிநடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். அப்படியானால் நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து என்னை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி போயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உண்டா? நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் எனது ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் திருவலம் பற்றினார். அப்படியானால் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகின்றார். பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்டு பெற்று கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை கேட்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார், சத்திய ஆவியினால் நிரப்புகிறார், சத்தியத்திலே நம்மை வழி நடத்துகிறார். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் பரலோகத்திலிருந்து நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கின்றார். நமக்கு ஒரு குறைவு வராமல் பூரணமாக சந்திக்கின்றார். அப்படியானால் எல்லா மனிதர்களுக்கும் மனுஷிகளுக்கும் தனிப்பட்ட முறையிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகின்றார். இந்த உலகத்திலே நீங்கள் யாராலும் ஆளுகை செய்யப்படுவதற்கு கர்த்தர் உங்களை அனுமதியார். நீங்கள் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, மற்றவர்களும் ஆளுகை செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே உங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவார். இதுதான் உண்மை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா நீங்க பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாறிவிடுகிறீர்கள். பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறிவிட்டபடியினாலே உங்கள் தேவைகள் எல்லாம் பரலோகத்திலிருந்து சந்திக்கப்படும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். நீங்கள் ஒவ்வொருவரும் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், நான் பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாக வாழ விரும்புகிறேன் என்று தன் பாவங்களை யாரெல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்களோ, இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று விசுவாசித்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்களோ, அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அவர்கள் வேத வசனத்தின்படி எதையெல்லாம் செய்கிறார்களோ, எதற்கெல்லாம் கட்டளையிடுகிறார்களோ, அவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறியே தீரும். உங்களுக்கென்று வேறொரு உதவியாளர் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே போதும். அவர் உங்களை செவ்வையான பாதையிலே வழி நடத்துவார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பரலோகத்தில் ஆட்சி செய்கின்ற பிதாவின் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே வந்திருக்கிறது. அது நிலப்பரப்பை ஆட்கொள்வதற்கு வரவில்லை, மனுக்குலத்தின் மனதை ஆட்கொள்ள வந்திருக்கிறது. அந்த ராஜ்யம் மனிதனுக்குள்ளாக மனுஷிக்குள்ளாக இருக்கிறது. இந்த ராஜ்யம் எப்படி விரிவாகும் என்றால், ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனுக்குள்ளாக அந்த ராஜ்யம் விரிவாகிக் கொண்டே போயிருக்கும். இதற்கு சுவர் கிடையாது, இதற்கு எந்த அடைப்பும் கிடையாது. இது முடிவில்லாத ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த ராஜாவினிடத்தில் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் தைரியமாக அவரிடத்தில் கேட்கலாம், விசுவாசத்தோடு கேட்கலாம், நம்பிக்கையோடு கேட்கலாம். எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். நீங்கள் அவருடைய நாமத்தினாலே எதையெல்லாம் கட்டளையிடுகிறீர்களோ அவைகளெல்லாம் இந்த பூமியிலே நடந்தே தீரும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாடும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை
நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வாக்கின்படி நாங்கள் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல என்றும் உம்முடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்றும் நாங்கள் விளங்கி கொண்டோம். நீர் பரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர். அங்கிருந்து உங்களுடைய ராஜ்யம் இங்கே விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ராஜ்யம் எங்களுக்குள்ளாக விரிவாக்கம் பண்ணப்படுகிறது. எங்கள் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுக்குலத்திற்குள்ளும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அதற்காக நீர் அழைத்திருக்கிறீர். நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் துணையினால் நாங்கள் எவைகளெல்லாம் கேட்டுக்கொள்வோமோ அவைகளெல்லாம் எங்களுக்கு பரத்திலிருந்து அருளி செய்யப்படுகிறது என்பதை நாங்கள் கண்டு விசுவாசிக்கிறோம், கேட்டு விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இதோ உம்முடைய பாதம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரத்திலிருந்து ஆளுகை செய்து அவர்களை ஆசீர்வதித்து விடுவித்து சகல நன்மைகளினால் நிரப்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல